exercise 2.6 பார்த்துட்டு இருக்கோம். A man repays a loan of rupees 65,000 by paying rupees 400 in the first month, then increasing the payment by 300 every month. How long will it take it for him to clear the loan? So first month 400, second month ஒரு 300 சேர்த்து 700, then third month 1000. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ எத்தனை மந்த் கழிச்சு இந்த 65,000 நம்ம கம்ப்ளீட்டாக முடிப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ்ல இருந்து நமக்கு தேவையான டேட்டா ஏ டி இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா 65,000 எப்போ வந்து நம்ம கட்டி முடிப்போம்னு சொல்றோம். அப்போ 400 + 700 + 1000 இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வரும்போது மொத்தமும் n டேர்ம்ஸ் ஏதோ ஒரு நம்பர் குறிப்பிட்ட டைமிங்ல இது கம்ப்ளீட் ஆகும். அது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா SN ஃபார்முலால n/2 2a + n - 1 × d. SN நம்ம கொடுத்துட்டாங்க. டோட்டல் சம் வந்து 65,000 நம்ம ரீச் பண்ணணும். n/2 2 × a ஓட வேல்யூ + n - 1 × d ஓட வேல்யூ. தென் 2 இந்த சைட் போகிறப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 2 × 400 800. இந்த என்னால் இன்னர் மல்டிப்ளை பண்ணும்போது n × 300 300n minus 1 × 300 300. 800 300 சப்ராக்ட் பண்ணுறோம் 500 ஆயிடுது. தென் ஈக்குவல் டு 65,000 × 2. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 130,000 வரும். தென் இந்த என்னால் இன்னர் மல்டிப்ளை பண்ணுறப்போ 500n + 300n² வரும். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டுலேயே காமனாக ஒரு 100 எடுத்து கேன்சல் பண்ணுறோம். இந்த பக்கம் இருக்க 100 கேன்சல் பண்ணுறோம். ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் எழுதுறோம். இங்கே என்ன இருக்குது 5n 3n² 1300 இந்த சைடு வரப்போ நெகட்டிவாக மாறிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் n இப்போ வந்து இதுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணணும். n² முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த 3யை வச்சு இந்த கான்ஸ்டன்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப -3,900 rupees -3,900 இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். எப்போவுமே இந்தமாரி லாஸ்ட்டில் ஜீரோஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜீரோவை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ உங்களோட நம்பர் 390 இமேஜின் பண்ணிக்கோங்க. 1 × 390, 2 × 180, 3 × 130, 4 வராது. தென் 5 செக் பண்ணி பாருங்க. 7 5s are 35, 8 5s are 40, 6 6 are 36, 5 6 are 30. ஓகே, இப்போ இந்த 10 நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா? அந்த 10ஆல நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே பெரிய நம்பர்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு மிடில் வேல்யூ 5 அப்படின்னால இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் 5ஆக வரும். அதனால 60 and 65 அப்படின்ற நம்பர்ஸை நான் போட்டிருக்கேன். -60 and +65. ஏன் மைனஸ் இங்கே ப்ளஸ் அப்படின்னா மிடில் வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்கிறனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் கொடுக்கணும். ஓகே, இப்போது இந்த n² முன்னாடி 3 இருக்கிறதுனால நம்ம 3ஆல் இதை என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே 20 வந்துடுது. தென் n - 20 டினாமினேட்டரில் இருக்கிறத என்னால் மல்டிப்ளை பண்ணணும். 3n + 65. தென் n is equal to 20 and n is equal to -65/3. நமக்கு நெகட்டிவ் வேல்யூ நாட் அக்செப்டபிள். அதனால n is equal to 20 is the answer. ஓகேவா? ஸோ 20 months வந்து we can clear the loan.